الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் நாம் புனிதமான ரமலான் மாதத்தை அடைந்தோம். நபியவர்கள் கியாமத்தினுடைய நெருக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், யதகாரபு ஸமான், காலம் சுருங்கிவிடும் என்று சொன்னார்கள். ஒரு வருடம், ஒரு ஆண்டு என்பது ஒரு மாதத்தை போன்று கழிந்துவிடும். ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று கழிந்துவிடும். ஒரு வாரம் ஒரு நாளை போன்று கழிந்துவிடும். ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போன்று கழிந்துவிடும். ஒரு மணி நேரம் சில வினாடிகளில் கழிந்துவிடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கு தகுந்தாற் போன்று நாம் பெற்ற இந்த ரமலான் ஒரு வாரத்தை போன்று நம்மை விட்டு கழிந்து விட்டது. கணியத்திற்குரியவர்களே, இன்னும் எத்தனை ரமலான்களை நாம் சந்திப்போம் என்று அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை அல்லாஹ் வழங்குவானாக. பல ரமலான்களை சந்திக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. கணியத்திற்குரியவர்களே, இன்று குர்ஆன் நிறைவு செய்யப்படுகின்ற ஒரு தினமாக இருக்கின்றது. இன்றைய தராவீஹில் கடைசி ஜுசுவினுடைய கடைசி பகுதி ஓதி முடிக்கப்படும். ஆனால் நாம் ஒன்றை வருடம் கவனித்திருக்கலாம். சூரத்துன் நாஸ் ஓதி முடிக்கப்பட்டு மீண்டும் அலிஃப்லாம் துவங்கப்படும். ஒவ்வொரு வருடமும் இப்படித்தான் செய்வது வழக்கம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு செய்வார்கள். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் நாம் குர்ஆனை ஓதி நிறைவு செய்து உடனடியாக அல்லாஹ்விடத்தில் தெரிவிக்கின்றோம், ரப்பே ரஹீமே, நாங்கள் குர்ஆனை இதோடு மூடி வைத்து விடவில்லை, இதோ பார் முடித்தோம், உடனடியாக அடுத்த குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டோம் என்பதுதான் இதனுடைய உண்மை நிலை. எனவே ரமலான் நம்மை விட்டு செல்லலாம், குர்ஆன் இன்று ஓதி முடிக்கப்படலாம், தராவீஹ் இன்னும் ஓரிரு தினங்களில் முடிந்து விடலாம். ஆனால் நம்முடைய அமல்கள் தொடர வேண்டும் என்பதைத்தான் அது காட்டுகிறது. கணியத்திற்குரியவர்களே, இன்று ஓதப்படவிருக்கின்ற சிறு சிறு சூறாக்கள், ஆனால் பார்ப்பதற்குத்தான் சிறிய சூறா, உண்மையில் ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய சூறாக்கள் இன்று ஓதப்படும். கணியத்திற்குரியவர்களே, பொதுவாக பெரும் உலமாக்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு கடைசி ஜுசுவுக்கு அர்த்தம் வைக்க தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், அவர் முழு குர்ஆனுக்கு அர்த்தம் வச்சுருவார். அம்மா ஜுசுக்கு அர்த்தம் வைக்க தெரிஞ்சிட்டா நம்ம பொதுவாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், அம்மா ஜுசு லேஸு, அம்மா ஃபஸ்ட்டு ஓத ஆரம்பித்தா கூட எதை ஆரம்பிப்போம், கடைசி ஜுசுவை தான் ஓத ஆரம்பிப்போம். ஆனால் இதனுடைய ஆழமான கருத்து, ஆழமான அர்த்தம் வைக்க தெரிஞ்சால் போதும், ஒரு முழுமையான ஆலிம் என்று சொல்லிவிடலாம். அவர் முழு குர்ஆனுக்கு அர்த்தம் வைக்கலாம். ஒரு சில இடங்கள் இருக்கு, சும்மா சாதாரணமாலாம் அர்த்தம் வச்சிட முடியாது, சிக்கலான இடங்கள், அது அனைத்துமே அம்மா ஜுசுல இருக்கு. ஒருவர் அந்த கடைசி ஜுசுவாகி அம்மா ஜுசுவை புரிஞ்சுக்கிட்டாரு, அர்த்தம் வச்சுட்டாருன்னா முழு குர்ஆனுக்கு அர்த்தம் வச்சிருவார். அந்த திறமை அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான கருத்துக்களை அல்லாஹு தஆலா இந்த சிறு சிறு சூறாக்களை வைத்திருக்கிறார். அதெல்லாம் வல் ஆதியாத்தி லபஹா என்று துவங்கக்கூடிய ஒரு சூறா, மிக அற்புதமான ஒரு கருத்தை அல்லாஹு தஆலா உள்ளடக்கியிருக்கின்றான். அது என்ன? அல்லாஹு தஆலா அந்த சூறாவில் 5 விதமான குதிரைகள் மீது அல்லது குதிரையினுடைய 5 விதமான தன்மைகள் மீது சத்தியமிடுகிறான்.
வல் ஆதியாதி லபஹா, மூச்சு திணற திணற மூச்சு வாங்க வாங்க ஓடிக்கொண்டே இருக்கின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. மூச்சு வாங்க வாங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு மூச்சு வாங்குச்சுன்னா அப்படியே உட்காந்துரும், அவ்வளோதான். ஆனால் குதிரை மட்டும் என்ன செய்யாது? மூச்சு வாங்கினாலும் உட்காராது. அதை ஓட்டிக்கொண்டு இருப்பவன் ஓட்டிக்கொண்டே இருந்தால் ஓடிக்கொண்டே இருக்குமே தவிர அது அமராது. அடுத்தல்ல சொல்கின்றான், ஃபல்மூரியாத்தி கதஹா, குழம்புகள் கற்களில் மோதி தீ பொறியை பறக்கச் செய்கின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. குதிரை ஓடும்போது அந்த பாறைகள் நிறைந்த கற்கள் நிறைந்த கரடு முரடான பாதையில் குதிரை ஓடும். அதுக்கு ஷூ இல்லை, சாக்ஸ் இல்லை, செருப்பு இல்லை. அல்லாவா ஒன்று வச்சிருக்கான் நல்ல ஸ்ட்ராங்கா. குழம்பு என்று சொல்வார்கள். குழம்பு இல்லை, சால்னா இல்லை, குழம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது குதிரையினுடைய காலுக்கு அடியில் என்ன செய்யும்? ஒரு கட்டை மாதிரி என்ன செய்யும்? கருப்பாக இருக்கும். அது எந்த அளவுக்கு அல்லாஹ்தாலா படைச்சிருக்கானா, அது பாறையின் மீது படும், குதிரைக்கு வலிக்கும். அது பாறையின் மீது மோதும் பொழுது அந்த பாறையிலிருந்து நெருப்பு பறக்கும். அவ்வளவு வேகமா இடிக்கும், மோதும். ஆனாலும் குதிரை நம்ம ஓடும்போது நம்ம பெருவரல் நகம் பற்றுச்சின்னு வைங்க, என்ன செய்வோம்? அல்லான்னு பிடிச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருவோம். அல்லாஹ் சொல்றான், குதிரைகள் பாறைகள் மீது மோதுகிறது, நெருப்பு பறக்கிறது, குதிரையும் பறக்கும், நிற்காதே. அந்த குதிரைகள் மீது சத்தியமாக. ஃபல்முகீராத்தி சுபஹா, அதிகாலையில் எதிரிகள் மீது பாய்ந்து செல்லுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. ஃபல்முகீராத்தி சுபஹா, சுபுனா என்ன அர்த்தம்? அதிகாலை. நிறைய பேருக்கு அதிகாலை நேரம் எப்படி இருக்குன்னே தெரியாது. எழும்புறது 8 மணிக்கு தானே, 7 மணிக்கா? என்ன நீங்க எழும்புறது சொல்றீங்களா இல்லை எல்லாரும் எழும்புறது சொல்றீங்களா? சுபுஹ் நேரத்தில் கூட எதிரிப்படைகள் மீது சுபுஹ் நேரத்திலேயே பாய்ந்து செல்கின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. நம்மளை காலங்கத்தால் எழுந்து ஓட சொன்னா யாருமே வாக்கிங்கே போறது இல்லையே. போய் பாருங்க, ஹிந்திக்காரனை திட்டுவோம். நம்ம இந்தியாவில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள, மெட்ராஸில் உள்ள எல்லா பார்க்கையும் எல்லா வாக்கிங் பிளேஸையும் நல்லா யூஸ் பண்ணுறது யார் தெரியுங்களா? மார்வாடிகள் தான். காலையில் எழுந்து போய் நம்ம எங்கே பார்க்கறது? போய் பாருங்கள், ஒவ்வொரு பார்க்கலையும் எவ்வளோ வாக்கிங் போகிறாங்க, யார் போகிறான்னு போய் பாருங்கள். நம்மளெல்லாம் காலையில் எழுந்து ஓட சொன்னால் ஓட முடியாது, அப்படியே மந்தமாக இருப்போம். சுபு தொழுகைக்கே நிறைய பேர் தொழுவு கூடுமா கூடாதான்னு தெரியாது. இக்காமத் சொல்கிற வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருப்பார் சாஞ்சு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு எழுந்து வந்து நின்றுவார். சாய்ந்து தூங்கினால் ஒளி முறிந்து விடும். நிறைய பேர் ஜும்மாவே அந்த நிலையில தான் இருக்கு. நான் சொல்ல வருவது, அதிகாலையில் கூட எஜமானன் அந்த குதிரையின் மீது ஏறி அமர்ந்து தட்டினால் சுபுஹ் நேரத்திலும் எதிரிப்படையின் மீது கூட பாயும் அந்த குதிரைகள் மீது சத்தியமாக. அடுத்து சொல்கிறான், புழுதிகளை கிளப்பிக் கொண்டு ஓடுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. புழுதிகளை கிளப்பிக் கொண்டு அந்த புழுதிகளுக்கு மத்தியில் கூட சீரிப்பாகின்ற குதிரைகள் மீது சத்தியமாகன்றான். நமக்கு புழுதிகள் வந்துச்சு, நம்ம கண்ணாடி போடலை, ஹெல்மெட் போடலை, நம்ம கண்ணில் ஏதாவது தூசி போயிருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு ஸ்கூட்டர் ஓரம் கட்டிட வேண்டியதான். ஆனால் குதிரைகள் புழுதிகளுக்கு மத்தியில் சீரிப்பாயும். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ. இது ரொம்ப ஆச்சரியம். அதை விட ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ, ஜம்ஆனா எதிரிப்படை, எதிரிப்படைக்குள் நடுவில் நுழைந்து செல்கின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. எதிரிப்படையினர்கள் எப்படி இருப்பாங்க? வாளை வச்சுக்கிட்டு நிற்பாங்க, ஈட்டியை வச்சு குத்துவாங்க இல்லையா, கத்தி வச்சு குதிரை காலை வெட்டுவாங்க, கழுத்தை வெட்ட தயாராக இருப்பாங்க. ஆனால் எஜமானன் ஏறி உட்கார்ந்து எதிரிப்படையினர்கள் ஆயுதத்தோடு நின்றாலும் நீ செல் என்றால் தயங்கி நிற்காது, பிரேக் அடிக்காது. என்ன செய்யும்? அதனால தான் ஃபிரௌன் எதுக்குள்ள மூழ்கினான்? கடலுக்குள்ள மூழ்கினான். ஃபிரௌன் போ கடலுக்குள்ளன்னா போயிடுச்சு, மூழ்கியாச்சு. எதிரிப்படைக்குள் கூட நுழைந்து செல்கின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. எல்லா குதிரை மீது சத்தியம் செஞ்சுட்டு அல்லாஹ் கடைசி என்ன தெரியுமா சொல்றான்? இன்னல் இன்சான் லி ரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன்
தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். பொதுவாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சத்தியம் செஞ்சுட்டு ஒரு விஷயத்தை சொல்றான்னு வைங்களேன், எதன் மீது சத்தியம் செய்கிறானோ அதற்கும் சத்தியம் செய்த பிறகு எதை சொல்கிறானோ அதற்கும் என்ன செய்யும், தொடர்பு இருக்கும். உதாரணத்துக்கு இன்று ஓதப்படக்கூடிய சிறிய சூறாக்கள் ஒரு சூறா வல் அஸ்ர், வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளியாக இருக்கிறான் என்பதை காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியம், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஆம், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து நல்லதை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்லி அதனால் வருகின்ற தீமைகளின் மீது, அதனால் தனக்கு ஏற்படுகின்ற நஷ்டத்தின் மீது பொறுமையும் காக்கக்கூடிய மனிதர்களை தவிர மற்றவர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், நல்ல அமல்களை செய்யாதவர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை எதன் மீது சத்தியம் செய்யலாம்? காலத்தின் மீது சத்தியம் செய்து மனிதன் நஷ்டமடைகின்றான், மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான், மனிதனே நீ நஷ்டமடைந்து விடுவாய் என்ற எச்சரிக்கையை ஏன் காலத்தின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான் என்றால், யார் காலத்தை வீணடிக்கிறார்களோ அவர்கள் நஷ்டத்தை சந்திப்பார்கள். காலத்தை வீணாக்கினால், வாலிபர்கள் தன்னுடைய வாலிபமான அந்த காலத்தை வீணடித்தால் வயோதிகத்தில் நஷ்டமடைவார்கள். அந்த காலத்திலேயே ஒழுங்கா சம்பாரிச்சு சேர்த்திருந்தா இன்னைக்கு உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம். எத்தனை வயசானவங்க கவலைப்படுறாங்க. சில வாலிபர்கள் வாலிபத்திலே கவலைப்படுவாங்க, இந்த காலேஜ் படிக்கும்போது ஒழுங்கா படிச்சிருந்தா, பாஸ் மட்டும் ஆயிருந்தா. எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா ஒழுங்கா படிக்காம? அவங்க அத்தா அம்மா காலை பிடிச்சி கெஞ்சுவாங்க, டே ஒழுங்கா படிச்சிடறா, எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கண்டா, நீ எழுதி வச்சுக்க, நீ ஒழுங்கா படிக்கலன்னா கஷ்டப்படுவ. காதலே வாங்க மாட்டாங்க. அடுத்து கஷ்டப்படுவோம், கோழி கடையில் போய் கோழியை க்ளீன் பண்ணிக்கிட்டு, சைக்கிள் கடையில் போய் பஞ்சர் போட்டுக்கிட்டு, முதலாளிகிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு, சரக்கை எடுத்து லாரியில் ஏற்றிக்கிட்டு, லாரியிலேருந்து சரக்கை இறக்கும் போது தெரியும் சென்ற காலத்தினுடைய வெகுமதி. யார் காலத்தை வீணடிப்பார்களோ அவர்கள் தான் நஷ்டமடைவார்கள். எனவே காலத்தின் மீது சத்தியம் விடுகிறான். இதே போன்ற அல்லாஹ் இங்கு இந்த குதிரைகள் மீதெல்லாம் சத்தியம் விட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக நடந்து கொள்கிறான். ஏன் தெரியுங்களா? இந்த குதிரைகள் மீது சத்தியம் செஞ்சான். அல்லாஹ் குதிரையை பார்க்க சொல்றான், மனிதனே நீ குதிரையை பார், நீ அந்த குதிரைக்கு என்ன கொடுத்தாய்? புல்லை கொடுத்தால், குடிக்க தண்ணீரை கொடுத்தாய், அவ்வளவுதான். அந்த குதிரையை நீ படைக்கவில்லை. அந்த குதிரைக்கு நீ வைத்தது கொல்லும் புல்லும், ஆனால் நீ சொல்வதையெல்லாம் கேட்கிறது. நீ ஏறி அமர்ந்து அதை ஓட்டினால் மூச்சு வாங்க வாங்க அது ஓடிக்கொண்டே இருக்கிறது, மூச்சு இறைக்கிறது. மனிதரே எனக்கு மூச்சு இறைக்கிறது, என்னால் ஓட முடியாது என்ற அந்த குதிரை என்றாவது சொன்னதுண்டா? நீ அந்த குதிரையை பார், அதனுடைய குழம்பு பாறைகள் பட்டு தெரிக்கிறது, ஆனால் குதிரை என்றாவது காலை பிடித்துக் கொண்டு அமர்ந்ததுண்டா? மனிதனே நீ குதிரையை பார், அது சிறுநீர் கழிப்பதற்கு, அது மலஞ்சலம் கழிப்பதற்கு கூட நீ நேரம் கொடுப்பதில்லை. அது கூட நேரம் கொடுக்கறது இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மலஞ்சலம் கழிக்கணும்னு நினைச்சா என்ன செய்யும்? அப்படியே போட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். நாம கூட நமக்கு பசி எடுத்துச்சுன்னா குதிரையை நிப்பாட்டிட்டு சாப்பிடுவோம். ஆனா குதிரைக்கு பசிச்சதுன்னா கூட உனக்கு தெரியாது மனிதனே. அது பசிச்சதுன்னு உங்ககிட்ட என்னைக்காவது சொல்லியிருக்கா? அது பசிக்குது, ஆனால் ஓடுவதை நிறுத்தாது. அதற்கு தண்ணீர் தாகம் எடுக்குது, நீனாக எங்காவது நிறுத்தினால், நீனாக எங்காவது புல்வெளிக்குள் போனால் அது சாப்பிட்டுக் கொள்ளுமே தவிர எனக்கு பசி எடுத்து விட்டது, என்னால் ஓட முடியாது, புல்லை பார்த்து என்ன ஹோட்டலை பார்த்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லாது. அதுவும் எப்படிப்பட்ட தண்ணீர்? நாம குடிக்கிறதா இருந்தா நல்ல குடிநீரை பார்த்து என்ன செய்வோம்? குடிப்போம். பியூர் வாட்டர் எங்க கிடைக்குன்னு பார்ப்போம். குதிரைக்கு சரி தாகம் எடுத்துருக்கோம் அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்டினா ஏதாவது குட்டையில கொண்டு போய் நிப்பாட்டுவோம். அது நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த குதிரை மறுக்கவில்லை. ஏதோ நீ சென்று எங்கு நிறுத்துகிறாயோ அங்கு கிடைக்கின்ற தண்ணீரை குடித்துக் கொள்கிறது, அங்கு கிடைக்கின்ற புல்லை அது மேய்ந்து கொள்கிறது. மனிதனே எவ்வளவு நன்றியோடு நடந்து கொள்கின்றது பார்த்தாயா? அதிகாலையில் ஏறி நீ அமர்ந்தால் கூட காலை நேரத்திலும் சீரிப்பாகிறது. எதிரி படையினர்கள் வாளோடும் அம்போடும் நின்று கொண்டிருந்தாலும் கூட அது அந்த குதிரை நீ ஓட்டினால் அது உள்ளே நுழைய தயாராக இருக்கிறது. மனிதனே அந்த குதிரைக்கு நீ என்ன செய்தாய்?
புல் கொடுத்தாய், தண்ணீர் கொடுத்தாய், இவ்வளவுதானே உன்னால் செய்ய முடிந்தது. உனக்கு எவ்வளவு நன்றியோடு நடந்து கொள்கிறது. அல்லாஹ் உன்னை படைத்தான், உன்னை பரிபாலித்தான், உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த ரப்புக்கு நீ இவ்வாறு நன்றியுடையவனாக நடந்து கொண்டாயா? நீ மட்டும் ஏன் இவ்வளவு நன்றி கட்டவனாக இருக்கின்றாய்? நம்ம பார்க்குறோம், குதிரையை அவ்வளோ பார்க்காட்டி கூட மாடை பார்த்துருவோம். அந்த வண்டியில் கட்டி என்ன செய்வாங்க, போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு கயிறு வச்சிருப்பார், அந்த கயிறை இப்படி போட்டு லைட்டாக இழுத்தா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் டேன் ஆகணும். இந்த பக்கம் போட்டு லைட்டாக இப்படி எடுத்து இழுத்தா இந்த பக்கம் டேன் ஆகணும். கயிறை இப்படி போட்டு லைட்டாக இழுத்தாரு, திரும்புகிற மாதிரி தெரியல, என்ன செய்வார்? உடனே சாட்டை ரெடியாக வச்சிருப்பாரு. ஒரு கையில் அந்த கயிறு இருக்கும், ஒரு கையில் சாட்டை இருக்கும். இப்படி போட்டு இழுப்பாரு, சரியா டேன் ஆகலைன்னா என்ன செய்வார்? ஒரு அடியை போடுவார். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே நீ மிருகங்களை பார்த்தாயா? எவ்வளவு நன்றியோடு நடந்து கொள்கிறது. அது ஒரு காலுனுக்கு மாறு செய்தால் உடனடியாக அடிக்கின்றாய். மனிதனே நீ எவ்வளவு நன்றி கட்டவனாக நடந்து கொள்கிறாய். நான் உன்னை என்னைக்காவது அடிச்சிருக்கேனா? நீ குதிரையை அடிக்கிற, ஆடை அடிக்கிற, மாட்டை போட்டு அடிக்கிற. ஆனால் உன்னை படைத்து உனக்கு எல்லா தேவைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற நான் உன்னை அடித்ததே இல்லை. ஆனால் நீ உலகத்தை சம்பாதிப்பதில் மூழ்கி இருக்கின்றாய். உனக்கு எல்லாவற்றையும் தருகின்ற என்னை மறந்து விட்டாய். இதே அம்மா ஜுஸ்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகீஹி. மனிதனே நீ உன்னுடைய இரட்சகனை சென்று சந்திக்கும் வரை கஷ்டப்பட்டு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய். உலகத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ரப்ப போய் சந்திக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறேன். நிறைய பேரை பார்க்குறோம், காலையில் கூட கடைக்கு தாங்க போனார், வஃபாத்தாயிட்டாரு. காலையில் பார்த்தங்க, அவர் கடைக்கு போயிட்டு இருந்தாரு, ஆஃபீஸுக்கு போயிட்டு இருந்தாரு, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. கடைசி வரைக்கும் கடை, கடைசி வரைக்கும் தொழில்துறை, கடைசி வரைக்கும் துன்யா துன்யா உலகம் உலகம் என்று உலகத்தில் சதா கஷ்டப்பட்டு விட்டு அல்லாஹ் இதே அம்மா ஜுல சொல்றான், அல்ஹாக்குமுத் தகாசுர். மனிதனே அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை உன்னுடைய ரப்பை விட்டு உன்னை திருப்பி விட்டது. ஏன் திருப்பி விட்டது? அல்ஹாக்குமுத் தகாசுர். எதுவரை உன்னை பராமுகமாக ஆக்கிவிட்டது, எதுவரை உன்னை பராக்கில் ஆக்கிவிட்டது, ரப்பை விட்டு கவனத்தை சிதற செய்து விட்டது என்றால் ஹத்தா சுர்துமுல் மகாபிர், உன்னை கொண்டு போய் கபர்ல வைக்கிற வரைக்கும்ன்றான். ஹத்தா சுர்துமுல் மகாபிர், மக்பராவை, கபரை சென்று நீ சந்திக்கும் வரை, நீ மரணமடையும் வரை உன்னை உலக செல்வங்கள், உலக மோகம், உலகத்தினை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை உன்னை ரப்பை விட்டு ஏமாற்றி விட்டது. அல்லாஹு தஆலா இதே அம்மா ஜுஸ்ல இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். சங்கையான உன்னுடைய ரப்பை விட்டு எது உன்னை ஏமாற்றியது? யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك. உன்னை படைத்து, உன்னை சீராக படைத்து, உனக்கு எல்லா தேவைகளையும் ஃபி ஐ சூரத்தின் மாஷா அரக்கபக், அவன் நாடிய விதத்தில் உன்னை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றானே, அந்த உன்னுடைய ரப்பை விட்டு உன்னை ஏமாற்றியது எது என்று அல்லாஹ் கேட்கின்றான். இதே அம்மா ஜுஸ்ல இன்னொரு இடத்துல வருது, சூரத்துல் காஷியால அல்லாஹ் சொல்றான், உஜூஹு யௌமஇதின் காஷியா. நாளை மறுமையில கியாமத் நாள்ல எல்லாரையும் அல்லாஹ் எழுப்புவானாம். அந்த நேரத்தில் சில முகங்கள் காஷியா, அப்படி பயந்து நடுங்கும். ஏன் பயந்து நடுங்குகிறது? ஆமிலத்துன் நாசிபா, களைச்சு போய் நிற்குமா. நாசிபானா களைச்சு போய் நிற்கிறது. ஆமிலத்துனா வேலை செஞ்சுன்னு அர்த்தம். ஆமில் அமல் செஞ்சு என்ன அமல்? நல்ல அமல், உலகத்திற்காக அமல் செஞ்சு வேலை செஞ்சு கடைசி வரைக்கும் வேலை களைச்சு போய், எப்படி நம்ம வேலை செஞ்சுட்டு கடைசியில் களைச்சு போய் வந்து படுத்து தூங்குறோம்ல, அல்லாஹ் சொல்றான் இதே நிலையில தான் நீ என்கிட்டயே வந்து நிற்கிற. களைச்சு தூங்குற மாதிரி உனக்கு மரணம் வருகிறது. அப்பொழுது அதுவரை நீ மறுமைக்காக எதையுமே சம்பாதிக்காமல் கடைசி வரை நீ உலகத்திற்காக ஓடி உழைத்து கடைசி மரண தருவாய் வரை ஓடி உழைத்து மரணிக்கின்ற பொழுது நாசிபா, உலகத்துல கஷ்டப்பட்டு களைச்சி என்கிட்ட வந்து நிக்கிறையே, அதனால நீ காஷியாத்துன் பயந்து போய் நிக்கிறையே நல்லா கேட்கிறான்.
கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. ஒரு நாள் அல்லாஹ் இடத்துல போய் நிற்கணும். ஒரு உருதுல ஒரு கவி அழகா வரும், துன்யா கே ஏ முசாஃபிர் தோ தின் கா ஏ சஃபர் ஹே மன்சில் தேரி கபர் ஹே. மனிதனே என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய்? இந்த உலக வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று தெரியாது. 2 நாளில் கூட முடிந்து விடலாம். நம்ம ஒரு மனுஷன் உலகத்துக்கு வரும்போது, ஒரு மனுஷன் உலகத்துக்கு வரான்னு வைங்களேன், குறைஞ்சபட்சம் எத்தனை நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிடும்? 10 மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். ஆனால் உலகத்தை விட்டு ஒரு மனுஷன் போறான்னு வைங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட தெரியும். 10 மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. அந்த தாய் ஒவ்வொரு நாளும் ஆசையோடு இருக்கா, என் குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு என் வயிற்றுல. அப்பப்போ செக்கப் நடக்குது. எங்கே போயிட்டு வரீங்கம்மா? செக்கப்புக்கு போயிட்டு வரேன். செக்கப்புக்கு போயிட்டு, குழந்தை மூளை வளர்ந்துருச்சா, கண் வளர்ந்துருச்சா, காது வளர்ந்துருச்சா, அந்த குழந்தை எப்போ பிறக்கும், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, என்ன பேர் வைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு நீண்ட நாள் இருந்தது. அதற்கு பிறகு நாம் இந்த உலகத்துக்கு வந்தோம். ஆனால் அவ்வளவு எதிர்பார்ப்பிற்கு பிறகு வந்த நாம் உலகத்தை விட்டு போகும்போது பக்கத்தில் இருக்கணும்னு சொல்ல மாட்டார். பக்கத்தில் இந்த வீடு, இந்த ஃபோன்லாம் வந்த பிறகு இந்த மௌத்திரிய காட்சியெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. ஹோட்டலில் உட்காந்து ஆர்டர் கொடுத்துட்றாரு, சாப்பாடு வந்து வைக்கிறான், சரிஞ்சிட்டாரு, முடிஞ்சு போச்சு. பக்கத்தில் இருந்தவங்களுக்கு தெரியாது. நான் மூத்தா போயிட்டு வரேன் சொல்லலை. உலகத்திற்கு வரும்போது கூட சொல்லிட்டு வந்தோம் வரப்போறோன்னு. ஆனால் உலகத்தை விட்டு போகும்போது எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு நாள் முடிவடைந்து விடும். எல்லோரும் சரிசமமாக ஆகிவிடுவோம். மஹ்மல் பே சோனே வாலே மிட்டி மே சோ ரஹே. பெரிய பெரிய பஞ்சு மெத்தைகளில் தூங்கியவர்கள் எல்லாம் சாதாரண மண்ணில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மௌத்கா அசர். மௌத்தா போனால் எல்லாம் சமம், முடிஞ்சு. ரூஹ் போயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கு அடுத்து டாக்டர்னுவாங்களா? ரூஹ் போயிடுச்சு இன்ஜினியர்னுவாங்களா? என்னதான் சொல்லுவாங்க? ஜனாசா, மையத்தை எப்போ எடுக்க போறீங்கன்னு. சில பேர் வந்து கேட்டாங்க, ரூஹ் என்றால் என்ன? எஸ் அலூனக அனி ரூஹ், ரூஹ் என்றால் என்ன, உயிர் என்றால் என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. யூதர்கள் வந்து கேட்டாங்க ரூஹ். இந்த யூதர்கள் தான் இந்த ஏடகோடமான கேள்வி கேட்டது. ரூஹ்னா என்னன்னு சொல்லிட முடியுமா? கண்ணுனா என்னன்னு சொல்லிடலாம். கண்ணு இதோ இருக்கு, இதான் கண்ணு. சின்ன குழந்தை கண் எங்க இருக்கு சொல்லுமா? இதோ சொல்லிடலாம். கண்ணை வச்சு என்ன செய்வோம்? பார்ப்போம். வாய் எங்க இருக்கு? இதோ இருக்கு. காது எங்க இருக்கு? இதோ இருக்கு. ரூஹ் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க, ரூஹ் எங்க இருக்கு? யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொன்னா என்ன தெரியுங்களா? யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, அவ்வளவுதான். அது அல்லாஹ் இருன்னு சொன்னா இருக்கும், வந்துருன்னா என்ன செஞ்சிடும்? போயிடும். அது போகும்போது நம்முடைய பட்டம் பதவி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும், நம்முடைய பவரெல்லாம் எடுத்துட்டு போயிடும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கண் பார்க்குது என்று. மரணித்தவருக்கு கண் இருக்கிறது, பார்க்குமா? நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் கை பிடிக்கிறது, மரணித்து விட்டால் கை பிடிக்குமா? நாவு பேசுகிறது, மரணித்து விட்டால் நாவு பேசாது. கால் நடக்கிறது, ரூஹு சென்று விட்டால் கால் நடக்காது. உண்மையில் கால் நடக்கவில்லை, ரூஹு காலின் மூலமாக நடந்தது. உண்மையில் கை பிடிக்கவில்லை, ரூஹ் கையின் மூலமாக பிடித்தது. உண்மையில் கண் பார்க்கவில்லை, ரூஹ் கண் மூலமாக பார்த்தது. அவ்வளவுதான். ரூஹ் போயிடுச்சுன்னு வைங்க, பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு சொல்லுவார், பையனை கூப்பிட்டு, பா உங்க அப்பா மூத்தா போயிட்டாராமே, கணக்கை என்ன செஞ்சுக்க, உன் பேர்ல மாத்திக்க. இன்னும் ஒரு சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. என்ன சர்டிஃபிகேட்டு? டெத் சர்டிஃபிகேட் எடுத்துக்க, லீகலார் சர்டிஃபிகேட் எடுத்துக்க, எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு பேரை மாத்திடும். முடிஞ்சு. ஒரு நிமிஷத்துல எல்லாம் தலைகீழ மாறிடும். நம்மளை பார்க்கறதுக்கு சில பேர் வருவாங்க. யார் வருவா? சொந்தக்காரங்களாம் வருவாங்க. நெருங்கிய சொந்தக்காரங்க எப்போ வருவாங்க தெரியுங்களா? நம்ம மௌத்துக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்துடுவாங்க. ஏன்னா ஏதாவது தப்பா நினச்சிக்கிடுவாங்க, உசுரோட இருக்கும்போது பார்க்க வரல அப்படின்ட்டு அப்படி வருவாங்க. சூரத்துல் வாக்கையில சொல்றான், நீங்கெல்லாம் வந்து சுற்றி நிற்கிறீங்கல்ல, என்ன பண்ணிட முடியும்னு கேட்குறான்ல. வந்தும் ஹீனையிலையும் தந்துரும், அவ்வளோதான். ஃபைதா பலகத்தில் ஹில்கும், அந்த உயிர் தொண்டை குழியை அடைந்தால் நீங்கள் என்ன செய்து விட முடியும்? வந்தும் ஹீனையிலையும் தந்துரும், அந்த நேரத்தில் சுற்றி நின்று உங்களால் வேடிக்கை தான் பார்க்க முடியும். டாக்டர் என்ன செஞ்சிட முடியும்? அவர் சொல்லிடுவார், அன்கண்டிஷனாக இருக்கு, நீங்கள் உங்கள் அல்லாஹ்கிட்டே துவா செய்யுங்கன்ட்டு போயிடுவார். முடிஞ்சு போச்சு. யாரும் எதுவும் செய்ய முடியாது. கணியத்திற்குரியவர்களே, மனிதனுக்கு முதல்ல உறுப்புல எந்த உறுப்பு வேலை செய்ய ஃபர்ஸ்ட் துவங்கும் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் எந்த உறுப்பு செயல்பட துவங்கும்? காதுன்றாங்க.
காது கேட்க ஆரம்பிச்சிருமா. அதனால தான் தாய் வந்து ஒழுங்கான விஷயத்தை பேசணும். தாய் குரான் ஓதணும் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது. இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுங்களா? ரெஸ்ட்டு ஒன்றும் ஆட முடியாது, அசைய முடியாதுன்னு உட்காந்து நல்லா ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு கும்னு சினிமா பாட்டு கேட்க வேண்டியது. அந்த பிறக்கிற குழந்தைக்கு காது செவிடா போயிடுது, அப்படியே சொங்கி பிறகுது, மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறகுது, என்ன புத்தி இல்லாமல் பிறகுது, புத்தி வளர மாட்டேங்குது. ஏன் தெரியுங்களா? காது போச்சு. காது போச்சுன்னு வைங்க, எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு கண்ணு தெரியல, ரொம்ப இறக்கப்படுவோம், ஐயோ பார்வை இல்லைன்னு. அதை விட ரொம்ப பாவம் யார் தெரியுங்களா? காது கேட்காங்க. காது கேட்கலன்னா எதுவும் வேலை செய்யாது. என்ன சொல்ல முடியுங்க? காது கேட்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக நாவு வேலை செய்யாது. அம்மா சொல்லு, அல்லாஹ் சொல்லுன்னு காதில் விழுந்தாதான் அது நாவில் என்ன செய்யும்? அல்லான்னு வரும். அல்லான்னு சொல்லுமான்னா அது காதில் விழணும், அப்புறம் தான் அது நாவில் அல்லான்னு சொல்லும். அல்லான்னு சொல்லுமான்னு சொல்கிறோம், காதில் விழலைன்னா நாக்கில் நீங்க வரும். ஊமேன்னு யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, எது கேட்காது? காது கேட்காது. அந்த உறுப்பு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. காரணம் என்ன தெரியுங்களா? பாங்கு சொல்றாங்க. அதனால தான் பிறந்த உடனே அல்லாஹு அக்பர், நீ இந்த உலகத்தில் வந்தது அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதை கேட்பதற்காக, இதயத்தில் பதிய வைப்பதற்காகத்தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். பிறக்கும் பொழுது பாங்குண்டு, தொழுகை இல்லை. மூத்தா போகும்போது ஜனாசா தொழுகை இருக்கு, அதுக்கு பாங்கு இல்லை. ஜனாசா தொழுகைக்கு ஒரு பள்ளியில் இந்த ஈது தொழு வைக்கிறதுக்கு இகாமத் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் மோதினார். ஈது தொழுகை கூட என்ன இல்லை, பாங்கும் இல்லை, இகாமத்தும் இல்லை. ஆனால் அதுக்கு வந்துடுறோம். ஃபஜர் பாங்கு சொல்லப்படுது, ஆளை காணும். லொஹர் பாங்கு சொல்லப்படுது, ஆளை காணும். ஈதுக்கு பாங்கு இல்லை, கூப்பிடல, ஆனால் வந்துடுறோம். கணியத்திற்குள்ளே சொல்ல வருவது, காது முதல்ல வேலை செய்ய ஆரம்பிக்குது. உலகத்துக்கு மனுஷன் வரான், முதல்ல செயல் இழக்குகின்ற உடல் உறுப்பு எது தெரியுங்களா? ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புல ஃபெயிலியர் ஆகுதுன்னு வைங்களேன், முதல்ல எது தெரியுங்களா? கால் தானா. அதனால தான் வாக்கிங் போய்கிட்டே இருங்கன்னுவாங்க. நடந்துக்கிட்டே இருங்க, நடமாட்டம் இருக்கணும் அப்படின்ட்டே இருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கால் போச்சு, படுத்த படுக்கை ஆன, அதுக்கடுத்து என்ன செய்யும்? எல்லாம் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கும். ஒன்று போயிடும்பா. நீ என்ன செஞ்சுக்கிட்டே இரு, நடந்துக்கிட்டே இரு, வாக்கிங் போ, டெய்லி போன்னுவாங்க. எதுக்கு? கால் அவுட்டாக போச்சு, நடக்க முடியல, நீ படுத்துட்டேன்னு வை, முடிஞ்சு கதை. யாரும் ஒன்று மதிக்க மாட்டேன். அல்லா படுத்து படிக்க ஆகிட்டாரா, அவ்வளோதான், துவா செய்யுங்கன்னுவான். என்ன அர்த்தம்? அத்தாவை கூப்பிட்டு வந்து காமிப்பாங்க. அத்தா படுத்து படுக்கலாம் இருப்பார். அவருக்கு துவா செய்யுங்க அத்தாவுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? ரொம்ப நாள் எங்கள் அத்தா உசுரோட இருக்கணும். எப்படி துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? இந்த கால் போயிடும். கடைசி வரைக்கும் அப்படியே செயலோடு இருக்கிறது எது தெரியுங்களா? ஃபஸ்ட்டு கால், கடைசி வரைக்கும் ரூஹ் இருக்கும். அது எதில்? கண்ணில். கடைசியாக ரூஹ் கண் வழியாக தான் போகும். அதனால தான் அப்படியே இந்த ரூஹ் எது பார்த்துட்டே இருக்கும், கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாராவது மூத்தா போயிட்டா என்ன செய்யுங்க, கண்ணை மூடுங்க. ஏன் ஃபஸ்ட்டு அல்லாஹ் காலை படுக்க வைக்கிறான், ஏன் கடைசி வரைக்கும் கண்ணில் ரூஹ் இருக்க வைக்கிறான்னு சொன்னால் அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இப்படி ஆயிடுவானா, அல்லாஹ் பார்க்க வைப்பானா, பார் மனுஷனே, என்ன ஆட்டம் போட்ட, என்ன குதிச்ச பார், ஒரு நிலைமை இன்னைக்கு பார்த்தியா, கடைசி வரைக்கும் கண்ணு பார்க்கும். பார் சுற்றி நிற்கிறாங்களா, அவங்கள என்ன பண்ணிட்டாங்க பார், உன் நிலைமையை பார்த்தியா இன்னைக்கு. இன்னமும் நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, உன்னை விட்டு ஆள் இல்லைன்னு, நீ இருந்தால் தான் எல்லாம் நடக்கும்னு சொன்ன, நீ கடைக்கு போகாமல் இருக்க முடியாதுன்னு, தொழுகை கூட வர முடியாது, கல்லால் நான் தான் நிற்கணும்னு சொன்னியே, இன்னைக்கு பார்த்தியா படுத்துக்கிட்டு இருக்கிய, உன் கடை நடக்காதுன்னு நினைக்கிறியா? எல்லாம் நடக்கும். மனைவி மக்கள் அப்படியே மூத்தா போயிடுவாங்களா உங்க கூட சேர்ந்து, எல்லாம் கரெக்டாக இருக்கும். உன் நிலைமையை நீ பாரு, கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே என்ன நடக்குதுன்னு. கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பார், கடைசியில் கண் வழியாக ரூம் போயிடும். இதுதான் ஒவ்வொருவருடைய நிலைமை. இன்னைக்கு எத்தனை தடவை நம்ம ஜனாசாவை பார்க்குறோம், எத்தனை ஜனாசாவை பார்த்தாச்சு, எத்தனை ஜனாசாவை கையில் அடக்கிட்டு வந்தாச்சு. ஆனால் இதுதான் நமக்கும் கடைசி நிலைமைன்றதை மறந்தே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போயே ஆகணும். நம்ம போன பிறகு நம்ம பையன் துவா செய்வான், நல்ல பையனாக இருந்தா சரி, நம்ம பையன் துவா செய்வான், நம்ம பேர பையன் அவனும் துவா செய்வான்னு வச்சுக்கிறோம். ஏன்னா சில சமயம் பேர பிள்ளைங்களை பார்த்துடுறோம். சரி, அல்லது நம்ம பையன் என்ன செய்வார், எங்கள் அத்தா அப்படி இருந்தாரா, அப்படி வளர்த்தாரா, நம்ம மூத்தா போன பிறகு கொஞ்சம் புகழ்வான், பயப்பட தேவையில்லை. சரி, பேரனுக்கு தெரியுது, அவனுடைய பேரனுக்கு, அவனுடைய பையனுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா?
எத்தனை பேருக்கு பேர பசங்களுக்கு தாத்தா பேர் தெரியாது? சரி, தாத்தா பேர் தெரியுதுன்னு வச்சுங்க, ஒன்றுமே இல்லை. நம்மளை எடுத்துக்கிறோம். நமக்கு நம்ம அத்தா பேர் தெரியுது, அத்தாவுடைய அத்தா பேர் தெரியுது. அவங்க அத்தா பேர் தெரியும்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேருக்கு தெரியாது. சரி, அப்படியே தெரியுதுன்னு வச்சுக்கிடுவோம். தாத்தாவுடைய அத்தா பேரும் தெரியுதுன்னு வச்சுக்கிடுவோம். அவங்க அத்தா பேர் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. டோட்டல் யாருக்கும் தெரியாது. ஏன்? அவ்வளவுதான். இந்த உலகத்தை விட்டு நாம் மறக்கடிக்கப்பட்டு விடுவோம். நம்முடைய பெயரை சொல்வதற்கு கூட ஆள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா 29வது சொல்றா, ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. மனிதனே, ஒரு காலம் இப்படி சென்றிருக்கிறது தெரியாதா? நீ உன்னுடைய பெயர் சொல்வதற்கு கூட நீ எப்படிப்பட்டவன், நீ எப்படி இருந்தாய் என்று கூட இல்லாத ஒரு காலம் கழிந்திருக்கிறது. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. சொல்லப்படுகின்ற ஒரு பொருளாக நீ இல்லாத காலம் செல்லவில்லையா? ஒருத்தருக்கு 40 வயசு. அவரை கூப்பிட்டு, நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படின்னா என்ன சொல்வாரு? ரொம்ப வாலிப வயசுல இருந்தேன், கல்யாணம்லாம் முடிக்கலன்னு. நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாரு? டவுசர் போட்டு ஸ்கூல் போயிட்டு இருந்தேன்னு. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? ஸ்கூல் கூட எங்கள் அம்மா சேர்க்கல, வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னு. 40 வயசு. அவரை கூப்பிட்டு, நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னா, ஆகிறது வயசு 40. என்ன கேட்குறாங்க? 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னா எதுவும் சொல்ல முடியாது. நாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். உலகத்துக்கு கொஞ்ச நாள் வந்திருக்கோம். ஒரு காலம் இப்படி வரும், ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவோம். நம்முடைய பெயரை சொல்வதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள், நம்மை நினைத்து பார்ப்பதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவோம். கணியத்திற்குரியவர்களே, ஒருத்தர் ரொம்ப அப்படித்தான், ரொம்ப உடம்பு முடியலன்னு நெருங்கிய சொந்தக்காரங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்து பார்ப்பாங்கல்ல, அப்படி கொஞ்சம் பேர் வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. வந்தால் சில பேர் டாக்டர்கிட்டலாம் போய் விசாரிப்பாங்க, கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் தெரிஞ்சுன்னு வைங்களேன். அப்படி டாக்டர்கிட்ட போங்க, சார் டாக்டர் எப்படி இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்தால் உடனே டாக்டர் சொல்லுவார், ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்குது, துவா செய்யுங்க அப்படின்ட்டார் அந்த டாக்டர். உடனே வெளில வந்திருக்கான், ரொம்ப அன்கண்டிஷனா அப்படின்ட்டு. இந்த ஊரில் கபரஸ்தான் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்கான். இந்த ஊரில் கபரஸ்தான் எங்கே இருக்குது? பக்கத்தில் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஊரில் கபரஸ்தான் ரொம்ப தூரமா அப்படின்னு. அப்படியா, ரொம்ப தூரமாவா? அப்போ இந்த ஜனாசா வண்டி தான் பிடிக்கணுமோ? நீங்கள் ஒரு ஆள், அது செலவாகுங்க. அது எல்லா என்ன இயக்கமாக இருந்தாலும் காசு வாங்கிடுறாங்க. நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீன்னு, அப்புறம் கடைசியில் காசு வாங்கிடுவாங்க. அதுக்கு எல்லாம் அதெல்லாம் ஜனாசா அந்த பெட்டிலாம் அதெல்லாம் காசு வாங்கிடுறாங்க. சிரமம் பார்க்காதீங்க, ஒரு தள்ளுவண்டி இருக்குது இந்த ஊரில், அதில் வச்சே தூக்கிட்டு போயிடலான்னு. இவர் எங்கே இருக்கிறாரு? பக்கத்தில் தான் இருக்கிறாரு அவர் படுத்துக்கிட்டு. ஒருத்தர் சொன்னாராம், அந்த தள்ளுவண்டிலாம் வேணாம், கொஞ்சம் சிரமம் பார்க்காம தோல்லே என்ன செஞ்சிடலாம், தூக்கிட்டு போயிடலாம், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. அவர் சொன்னாராம், டே நான் மெதுவாக நடந்து இப்போ கபரஸ்தானுக்கு வந்துடுறேன். எதுக்காக இவ்வளோ சிரமப்படுறீங்க? இப்போவே என்ன செஞ்சிடறேன், மெதுவாக நடந்து கபரஸ்தானுக்கு வந்துடுறேன், அங்கே ரூபு போட்டோன்னே அவ்வளோதான். எத்தனை வீட்டில் சண்டை நினைக்கிறீங்க தெரியுங்களா? ஆகட்டும் 3 நாள் முடியட்டும். சில பேர் 40 நாள் வச்சுட்டு இருப்பாங்க. வச்சுக்கிற கச்சேரி அந்த கடை யாருக்குன்னு கேட்குறேன். சில பேர் வந்து சில பொம்பளை பிள்ளைங்க அண்ணங்கிட்ட வந்து, அண்ணன் அம்மா ஞாபகமா அம்மா போட்டுருந்து இந்த தடி செயினை மட்டும் கொடுத்துருன்னு. எந்த செயின் வேணுமா? என் அம்மா ஞாபகம் தான், செருப்பு எடுத்துட்டு போக வேண்டியது. அம்மா செருப்பேன், அம்மா ஞாபகமா அம்மா போட்டுக்கிட்டு இருந்த அந்த தடி செயின் மட்டும் எனக்கு கொடுத்துருண்ணா. அவ்வளோதான். யாருக்கு என்ன கையில் மாட்டுதோ அதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. கடைச்சாவி யார் கையில் மாட்டுச்சோ கேட்கறதுக்கு பயப்படுவாங்க. பீரோ சாவி யார் கையில் மாட்டுச்சோ அதை அவனே வச்சுக்கிறோம், கல் மாதிரி. அதில் இருக்கிறத எடுத்து கொடுப்போம், கரெக்டாக பங்கு வைப்போம். எது கையில் மாட்டுதோ அதை எடுத்துக்கலான் இருப்போம். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொத்தை மட்டும் யாருக்கு எவ்வளோன்றதை டீட்டெயிலாக க்ளீனாக சொல்லிட்டான். ஏன்னா அதில் தான் ஏற்றுக்க மாட்டான். தொழுவியா தொழுவேணுவான், நோம்பு பிடிப்பியா நோம்பு பிடிப்பி, சொத்தை ஒழுங்காக பங்கு வைப்பியா, அதெல்லாம் இவ்வளோதான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒரு நாள் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். ஒரு தர்வேஷ்னு ஒருத்தர் இருந்தார். தர்வேஷ்னா என்னது? உலகப்பற்றற்ற மனிதர்கள். அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்க, இப்போல்லாம் யாரையும் பார்க்க முடியல. அவர் ஒரு நாள் என்ன பண்ணார், விசேஷமாக ஒரு நல்ல புது தலப்பா வாங்கி மாட்டிக்கிட்டு வந்துருக்கிறார். ஒரு திருடம் பார்த்தான், இந்த தலப்பா நல்லா புதுசாக இருக்கான்னு என்ன பண்ணான், அடித்து தூக்கி போயிட்டான். அடித்து தூக்கிட்டு ஓடுறான் இந்த பக்கம். தலப்பாவை பறி கொடுத்தவர் இந்த பக்கம் ஓடுறாரு. எல்லாரும் கேட்டாலும், அதே உங்கள் தலப்பாவை தூக்கி இந்த பக்கம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம செல்ஃபோன் வச்சுக்கிறோம், செல்ஃபோனை பிடிக்கிட்டு ஒருத்தர் இந்த பக்கம் ஓடுறான், செல்ஃபோனை கொடுத்துட்டு இந்த பக்கம் ஓடுறான் பிடிச்சிக்கிட்டு. எல்லாரும் என்ன கேட்பாங்க,
ஏடா உன் செல்போனை பிடுங்கணும், இந்த பக்கம் ஓடுறான், நீ என்ன செய்யறிய? இந்த பக்கம் ஓடுறேன்னா அந்த தர்வேஷ் சொன்னாராம், அவன் எந்த பக்கம் வேணாலும் ஓடட்டும், பிரச்சனை இல்லை, நான் இந்த பக்கம் தான் கபரஸ்தான் இருக்குன்னாரான். இந்த பக்கம் தான் கபரஸ்தான் இருக்கு. இன்னும் கபரஸ்தான்னா அவன் எங்கே போட்டோம் கடைசியாக இங்கே தானே வரணும்னாரா? அவன் எங்கே வேணாலும் போட்டோம் கடைசி இங்கே தானே வரணும். கடைசியில் அல்லாஹ்கிட்ட தான் போய் சேர வேண்டியிருக்கு. நம்ம என்ன சுற்றினாலும் கடைசியாக போய் சேர வேண்டிய இடம் அதுதான். எனவே அந்த கபருக்கு உண்டான தயாரிப்பை இந்த உலகத்தில் செய்துவிட்டு செல்ல வேண்டும். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சில நல்ல நபர்களை கொண்டு போய் கபரில் வச்சா அந்த கபருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் தெரியுங்களா? அசர் டு மகரிப் மாதிரி இருக்குமா? எந்த மாதிரி இருக்குமா? கபருடைய அந்த நேரம் எப்படி இருக்கும்? ரொம்ப வெயிலாம் அடிக்காது, ரொம்ப சூடாக இருக்காது. எப்படி இருக்குமா? அசர் டு மகரிப். அந்த மகரிபுடைய நேரம் வரப்போகுதுன்னு வைங்களேன், நோம்பு திறக்கிற நேரம்னு சொல்லலாம். அப்படியே அமைதியாக இருக்கும், சூரிய வெளிச்செல்லாம் கம்மியாயிடும். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா தோற்றத்தை காண்பானா. அல்லாஹ் அக்பர். அவர் மட்டும் தொழுகையாளியாக இருந்தால் என்ன தெரியுமா சொல்லுவாரா? மலக்குமார்கள் கேள்வி கேட்ப வருவாங்க. கேள்வி கேட்க வர அந்த மலக்குமார்கிட்ட சொல்லுவாங்களா, விடுங்க அசர் தொழுதுறேன் நான் முதல்ல, சூரியன் மறைஞ்சிடும் பயமாக இருக்குன்னு வரான். சூரியன் மறைஞ்சிடும் பயமாக இருக்கு, நான் எதை முதல் தொழுதுறேன்? அசர் தொழுதுறேன். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது, நாம் வரும்பொழுது எப்படி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்களோ அதே போன்று நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக, நம்மை சுற்றி இருப்பவர்கள் வருத்தப்படக்கூடிய நிலையில் நாம் இந்த உலகத்தை விட்டு ஒரு நல்ல மனிதர் சென்று விட்டாரே என்று கவலைப்படுகின்ற சூழ்நிலையில் அல்லாஹ் நம்முடைய ரூஹை வாங்கிக் கொள்வானாக. கடைசியில் அல்லாஹ்வினுடைய திருக்கலிமாவை முடிந்தவர்களாக நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் ஹஸ்ரத் எல்லாமே காஷிஃபுல் ஹுதா மதரசாவில் தான் ஓதணும். காஷிஃபுல் ஹுதாவில் ஒரு பெரிய ஹஸ்ரத், அதாவது நுங்கம்பாக்கத்தில் இமாமாவும் இருக்கிறாங்க. எல்லாரால பிரசக்தி பெற்ற ஹஸ்ரத், எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஹஸ்ரத். ரொம்ப பார்க்கும்போதே நம்மளாம் நாங்கள் அவங்களுக்கு வச்ச பட்ட பேர்னா அபுர் ரஹ்மான் சொல்லுவோம். இறக்கம். ஒரு மாணவர் எதை தப்பு செஞ்சுட்டாங்க, மாசால எடுக்க போகிறாங்கன்னா கூட அஜத்து போய் பெரிய அஜத்து உட்காந்துருவாங்க. இல்லை அந்த மாணவர் எடுக்காதீங்க அப்படின்வாங்க. அவ்வளோ ஒரு தங்கமான ஹஸ்ரத். நீங்களாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவங்க ஹஸ்ரத் மனாருல்லான்ற பத்திரிகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்தாங்க. அது ஏற்கனவே ஒரு புக்காக வெளியாயிருச்சு, முதல் பாகம். இது 2ஆம் பாகம், வரலாற்று நாயகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற தலைப்பில் இது 2ஆம் பாகம் அல்ஹம்துலில்லாஹ் வெளியாகிருக்கு. அதுக்கு நம்ம ஹஸ்ரத் அவர்கள் தான் ரொம்ப இது விஷயமா, புக்கு விஷயமா ஹஸ்ரத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்து இந்த புக்கு வெளியாகிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் இது இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு வழங்கப்படும். இதை எவ்வளோ இது 150 ரூபா 100 ரூபா இளைஞர்களை மாஷா அல்லாஹ் 150 ரூபா புக்கு. இந்த முஹல்லாவில் செயல்படக்கூடிய இளைஞர்கள் அணி சார்பாக இது 100 ரூபா என்று வழங்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் இதை வாங்கி பயன்பெறுமாறு தங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.